திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக பரவலாக பெய்த கனமழையின் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக 150க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பியுள்ள நிலையில் சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்து காணப்படுகிறது. அதாவது இன்று காலை நிலவரப்படி 14,000 கன அடி நீர் வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது அந்த அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து உபரி நீராக 9,500 கன அடி நீர் வீதம் கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழல் இங்கு நிலவி வருகிறது. அதாவது இந்த கொசஸ்தலை ஆற்றின் வழியாக நீரானது திறந்துவிடப்பட்டுள்ளதால் இது 40க்கும் மேற்பட்ட கிராமங்களான அதாவது நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றம்பாக்கம், ஒதப்பை, நெய்வேலி, எறையூர், சடையன்குப்பம், மணலி புதுநகர், எண்ணூர் வழியாக சென்று இந்த நீரானது கடலில் கலக்கப்படுகிறது. இந்த வழியாக செல்லும் போது அந்த ஆற்றம் கரையோரம் உள்ள 40க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் பிரதாப் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்த எச்சரிக்கையில் ஆற்றம் கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும், ஆற்றங்கரையோரம் சென்று செல்ஃபி எடுக்கவோ, குளிக்கவோ, துணி துவைக்கவோ கூடாது விடவும், மேலும் அந்த ஆற்றங்கரையோரம் செல்லவே கூடாது, பார்வையிடவே கூடாது எனவும் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அந்த வெள்ள அபாய எச்சரிக்கையை பொதுமக்களுக்கு விடுத்துள்ளார். மேலும் இந்த பகுதியில் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக காலை முதல் லேசான மழை பெய்து வருவதன் காரணமாகவும் தற்பொழுது ஏரிக்கு வரும் நீரின் அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் அந்த ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டு அந்த ஏரியை 33 அடியில் பாதுகாப்பாக நிலைநிறுத்தும் பொருட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்பொழுது நடவடிக்கையானது மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது கொசஸ்தலை ஆற்றின் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் காரணமாகவும் பூண்டி நீர்த்தேக்கத்தை பார்வையிடவும் பொதுமக்களுக்கு தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் பார்வையிடக்கூடாது எனவும் பாதுகாப்பாக மக்கள் வீட்டிலேயே இருக்கும்படியும் கேட்டுக்கொண்டுள்ளார்.